சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வணக்கம் நண்பர்களே. இன்றைய காலகட்டத்தில் காதல் திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ எல்லா ஊர்லேயுமே சகஜமாக இருந்துக்கிட்டு வர ஒரு விஷயமாயிடுச்சு. அதாவது யார் வேணாலும் காதலிக்கலாம் அப்படிங்கிற சுதந்திரத்தை இப்போ எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் காதலுக்கு இனிமேல் தடையில்லை அப்படிங்கிற காலகட்டத்தில் இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு சில பெண்கள் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் படுற கஷ்டத்தை பார்த்து எங்கள் அப்பா அம்மா சொல்கிற பையனே கல்யாணம் பண்ணியிருக்கலாம், தேவையில்லாமல் லவ் பண்ணி தொலைச்சிட்டேன்னு சொல்லி ஒரு சில பெண்கள் வாழ்க்கையில் சில கொடுமைகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் பத்மபிரியா அப்படிங்கிற பெண் தன்னுடைய அப்பா அம்மா நல்லா வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க, பாசம் காட்டி வளர்க்குறாங்க. அந்த அப்பா அம்மாவை தூக்கி போட்டுட்டு தன் காதலிச்ச காதலன் தான் முக்கியம்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அவன் பின்னாடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில நிகழ்வு பத்மபிரியா மனசை ரொம்ப சஞ்சலப்படுத்தியிருக்கு. இன்னமும் குற்ற உணர்ச்சியில் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. பாசமாக வளர்த்த நம்ம அப்பா அம்மாவை தூக்கி போட்டு நம்ம வந்துட்டோமே, அதனால் எவ்வளோ பெரிய தப்பு நம்ம செஞ்சிட்டோன்னு சொல்லி அவங்க தினம் குற்ற உணர்ச்சியில் செத்து போகிறாங்க. ஆக மொத்தத்தில் இனிமேல் இது போல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு வீடியோவை ஒரு பதிவை அவங்க இணையதளத்தில் பகிர்ந்திருக்காங்க. அது சம்பந்தமான வீடியோவை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. காதலிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. தன் மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் காதலிக்கும் போது கூடவே இந்த தப்பை பண்ணாதீங்க, இதையும் சேர்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி சில செய்தியை சொல்லி அந்த பெண் இணையதளத்தில் இந்த செய்தியை பகிர்ந்திருக்காங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய பெயர் பத்மபிரியா. நான் மதுரையில் இருக்கிற ஒரு பிரபலமான காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துட்டு வரேன். நான் இந்த பதிவை போடுறதுக்கான முக்கியமான காரணம், என்ன போல தப்பு பண்ணிட்டு பிற்காலத்துல யாரும் வருந்தாதீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பதிவை போறேன்னு சொல்லி இந்த ப்ரொஃபஸரான இந்த பத்மபிரியாங்கிற சகோதரி தன்னுடைய இணையதள பக்கத்துல இந்த செய்தியை பகிர்ந்திருக்காங்க. சரி வாங்க அவங்க அப்படி என்னதான் சொல்றாங்க சொல்லி பார்க்கலாம். பொதுவா தவறு செய்வது மனித இயல்புதான் என்றாலும் ஒரு முறை செய்த தவறை திரும்பவும் மாற்ற முடியாது. நம் குழந்தைகளின் திருமணம் என்பது நம் அனைவருக்கும் பெரிய கனவாக இருக்கும். என் பெற்றோருக்கும் அதுபோல்தான் கனவு கண்டு கொண்டிருந்தார்கள். என்னுடைய திருமணத்தை வெகு சிறப்பாக நடத்தணும்னு சொல்லி என்னுடைய பேரண்ட்ஸ் ரொம்பவும் ஆசையா காத்துட்டு இருந்தாங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு சொல்லி நாங்க 2 பேர் மட்டும் தான் பிள்ளையா பிறந்திருந்தோம். எங்க வீட்டுல எங்க அண்ணன் தான் மூத்தவன், நான் இளைய பெண். அப்படி இருக்கும் பொழுது இந்த வீட்டுல நீ மட்டும்தான் பெண்ணா இருக்க, அதனால உன்னுடைய கல்யாணத்தை நாங்க வெகு சிறப்பா நடத்தணும்னு சொல்லி எங்க அப்பா அம்மா ரொம்ப கனவு கண்டுட்டு இருந்தாங்க. எங்க அண்ணனும் அடிக்கடி சொல்லுவான், உன்னுடைய கல்யாணத்தை ரொம்ப சிறப்பா நடத்த போறேன், நீ எனக்கு ஒரே தங்கச்சி, அதனால இந்த ஊரை மெச்சும்படி உன் கல்யாணத்தை சிறப்பா நடத்துவேன்னு சொல்லி அவனும் அடிக்கடி சொல்லுவான். இவங்க கனவெல்லாம் நான் சுக்குநூறா உடைச்சிட்டு தான் இப்ப வருந்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த சகோதரி மேலும் சொல்றாங்க. நான் காலேஜ் படிக்கும் பொழுது பிரபாகரன்கிற பையனை ரொம்பவும் உயிருக்கு உயிரா நேசிச்சேன். அந்த பையனும் என்ன அந்த அளவுக்கு நேசிச்சான். எங்களுடைய காதல் விவகாரம் எங்க அண்ணனுக்கு தெரிய வந்துச்சு. இதனால எங்க வீட்டுல மிகப்பெரிய போரை வெடிச்சது. எங்க அப்பா அம்மா என்னை பயங்கரமா சண்டை போட்டாங்க. உயிருக்கு உயிரா நேசிச்ச எங்க அண்ணனும் என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னுடைய அப்பா அம்மா என் மேல வச்ச நம்பிக்கையும் என் அண்ணன் என் மேல வச்ச பாசத்தையும் சுக்குநூறா உடைச்சிட்டு எனக்கு காதலிச்சவன் தான் முக்கியம்னு சொல்லி அவரு கூட நான் வந்துட்டேன். அவர்களை எதிர்த்து என் காதல் கணவனை கரம் பிடித்தேன். அப்பொழுது இருந்த சூழ்நிலைக்கு இதுதான் சரியாக இருக்கும் என்று எனக்கு தோன்றியது. நான் செய்யும் இந்த செயலினால் அவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவார்கள் என்று எனக்கு அப்பொழுது கொஞ்சம் கூட உரைக்கவே இல்லை. என்னுடைய வீட்டை எதிர்த்துக்கிட்டு இப்படி கல்யாணம் பண்ண போகும் பொழுது பல பேர் சொன்னாங்க, இப்படி உங்க அப்பா அம்மா மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க, உங்க அண்ணன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தான், அவங்க பாசத்தெல்லாம் குழி தோண்டி போச்சுட்டு இப்படி போதேன்னு சொல்லி 1000 பேர் சொன்னாங்க. இருந்தாலும் காதல் அன்னைக்கு என் கண்ணை மறைச்சிருச்சு. கட்டுனா பிரபாகரன் தான் கட்டுவான்னு சொல்லி என் காதல் கணவனை கரம் பிடிச்சு நான் ஒரு கூடவே போயிட்டேன். பொதுவா எங்க வீட்டுல சொந்தக்காரங்க யாரும் கல்யாண பத்திரிகை கொண்டு வச்சாங்கன்னா எங்க அப்பா அம்மா அதை கனவோட பாப்பாங்க. இதே போல பத்திரிகை அடிச்சுதான் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அவங்க ஆசாசியா பார்த்து அந்த பத்திரிகை எல்லாம் பரண் மேல அடிக்க வச்சிருப்பாங்க. இதை பார்த்த எங்க அண்ணன், என்னமா அது சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சா அந்த பத்திரிகை கொண்டு போயிட்டு பரண் மேல பத்திரமா வைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்லப்பா நம்ம தங்கச்சி கல்யாணத்துக்கு இதே கூட சூப்பரா பத்திரிக்கை அடிக்கணும், இங்க இருக்கிற பத்திரிகை எல்லாம் பார்ப்பேன், இதுல எது பெஸ்டா இருக்கோ அதை விட இன்னும் சூப்பரா அடிக்கணும்னு சொல்லி நான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி எங்க அம்மா சொல்லுவாங்க. எங்க அப்பா அம்மா நான் என்னைக்கு ஏஜ் அட்டன் பண்ணணும், நான் என்னைக்கு பருவம் அடைஞ்சனோ அன்னையிலிருந்து என் கல்யாணத்துக்காக நிறைய புடவைகளும் நகைகளும் வாங்கி வச்சாங்க. எப்பொழுதெல்லாம் சொந்தக்காரங்க திருமணத்திற்கு போறாங்களோ அங்க போயிட்டு இதே போல இதை விட சிறப்பா நம்ம மகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு சொல்லி எங்க அப்பா அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. என்னுடைய காதல் விவகாரத்தால் இது அனைத்துமே தலைகளா மாறிவிட்டது. நான் அவர்களை விட்டு சந்தோஷமா திருமண வாழ்வை தொடங்கி விட்டேன். இறுதியாக எங்க அப்பா அம்மா நான் கல்யாணம் பண்ண போற இடத்துக்கே கெஞ்சி கூத்தாடினாங்க, தயவு செஞ்சு என் கூட வந்துருமா அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் என் காதல் கணவர் தான் முக்கியம்னு சொல்லி எங்க அப்பா அம்மாவை கண்டுக்காம நான் என் காதல் கணவரை கரம் பிடிச்சேன். எங்க அப்பா அம்மா கூட நான் போக மாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அடுத்த கொஞ்ச நாள்ல நான் கருவுற்றேன். அப்பொழுதுதான் தாய் வீட்டின் ஏக்கம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துச்சு. என் வீட்டுக்காரரும் அடிக்கடி சொல்லுவாரு, நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த உங்க அப்பா அம்மா கிட்ட தெரிவிச்சுட்டேன், அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க, நீ கவலைப்படாத, கண்டிப்பா உன்னை ஏத்துக்குவாங்கன்னு சொல்லும் பொழுது எனக்கு இன்னும் மனசு குற்ற உணர்ச்சியில இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டுமே, நம்ம எப்படி அவங்க முகத்துல முழிக்க போறோம், அவங்க எப்படி நம்மளை ஏத்துக்குவான்னு சொல்லி நான் ரொம்பவும் மன கஷ்டத்துல இருந்தேன்.
நான் என் கணவரை கல்யாணம் பண்ண அடுத்த 10 நாள்ல என் சின்ன நாத்தனாருக்கு கல்யாணம் பண்ணாங்க. இப்போ அவங்களும் கன்சீவா இருக்காங்க. என்னுடைய சின்ன நாத்தனார் கன்சீவா இருக்கிறதால அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த டைம்ல ஒரே வீட்டுல 2 பெண்கள் கர்ப்பமா இருந்தா ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அந்த சமயத்துல என் மாமியார் என்கிட்ட சொன்னாங்க, இங்க வாமா, உன் நாத்தனார் இங்க வந்திருக்கா, அவளும் கர்ப்பமா இருக்கா, 2 புள்ளத்தாச்சிங்க ஒரே வீட்டுல இருக்க கூடாது, என்ன பண்றது, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு வழி இல்ல, அதனால இங்க இருந்தாகணும், நீ பேசாம அந்த ரூம்ல இரு, வெளியே வராத, புரியுதான்னு சொல்லி என் மாமியார் என்கிட்ட கண்டிஷன் போட்டாங்க. அந்த டைம்ல எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இது, நேத்து வரைக்கும் நம்மள நல்லா பாத்துட்டு இருந்த மாமியார் இன்னைக்கு அவங்க பொண்ணு வரும் பொழுது அவங்க பொண்ணு தான் முக்கியம், நீ வீட்டுல அடைஞ்சிருன்னு சொல்லி என்ன ஓரமா ஒதுக்கி வைக்கிறான்னு சொல்லி எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. எங்க வீட்டுக்காரத்தை பத்தி சொன்னேன், ஏங்க என்ன மட்டும் இப்படி சொல்றாங்க, ஏன் அவங்களும் கன்சீவா தான் இருக்காங்க, அவங்கள மட்டும் அந்த ரூம்ல இருக்க சொல்ல வேண்டியதானே, என்ன மட்டும் தனியா இருக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுக்காரர் சொல்லும் பொழுது எங்க வீட்டுக்காரால எதுவும் சொல்ல முடியல. இருந்தாலும் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு வேற வழி இல்லாம ஒரு அறையில் அடைந்து கிடந்தேன். அப்பொழுது எனக்கு இருந்த மனவெளியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அன்னைக்கு தான் எனக்கு தோணுச்சு, எங்க அப்பா அம்மா சம்மதத்தோட இந்த கல்யாணம் பண்ணிருந்தா இன்னைக்கு இது போல சுச்சுவேஷன்ல எங்க அப்பா அம்மா வீட்டுல போய் இருக்கலாமேன்னு சொல்லி எனக்கு அன்னைக்கு மனசு ரொம்ப பாடப்படுத்துச்சு. அந்த சமயத்துல எங்களுடைய நாத்தனார் எங்க மாமியாரை கூப்பிட்டு, இங்க வாமா, அண்ணியும் கன்சீவா இருக்காங்களே, அவங்கள ரூம்லயே அடைச்சு வச்சா அவங்க மனநிலைமை என்ன வருது, அதனால இதெல்லாம் செய்யாதம்மா, எனக்கு எங்க மாமியார் வீட்டுல ஒரு பிரச்சனை இல்ல, நான் மட்டும் தனியா தான் இருக்கேன், என் மாமியார் நல்லா தான் பாத்துக்கிறாங்க, தயவு செஞ்சு நான் அங்க போய் இருக்கேன், தப்பா எடுத்துக்கிறேன்னு சொல்லி அண்ணியை ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்லி என் நாத்தனார் அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய மாமியார் என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் அவங்க பிள்ளைன்னு வரும் பொழுது அவங்க தானே வசதியா பாக்குறாங்கன்னு சொல்லி எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு தாயின் மனசு அப்படிதான் இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அந்த டைம்ல எங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணினேன். அடுத்த கொஞ்சம் மாசத்துல எங்க அம்மா வீடும் எங்க மாமியார் வீடும் சமரசமாயிட்டாங்க. அதனால நான் அங்க போக வர இருந்தேன். எங்க அம்மாவும், நீ வாமா, புள்ளத்தாச்சி பொண்ணு அம்மா வீட்டுல தான் இருக்குன்னு சொல்லி தலைப்பிரசவம் நாங்க தான் பாக்கணும்னு சொல்லி எங்க அம்மா என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க. எங்க அம்மா வீட்டுக்கு போகும்போதுதான் எங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு சொல்லி அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். எங்க அப்பா அம்மாவை எதிர்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணதால ஒரு பொண்ணுன்னு சொல்லி பொத்தி பொத்தி வளர்த்திய அவ பாத்தியா அப்ப ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லி எங்க சொந்த பந்தம் எல்லாம் எங்க அப்பா அம்மாவை கேவலப்படுத்திருக்காங்க. அந்த கேவலம் தாங்க முடியாம இருக்கிற வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுல வாடகைக்கு குடியிருக்காங்க. அன்னையில இருந்து எங்க சொந்த பந்தம் எந்த விசேஷம் வச்சாலும் அந்த விசேஷத்துல கலந்துக்காம எங்க அப்பா அம்மா தனிமையா தான் இருந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள அடைபட்டு கிடந்திருக்காங்க. அலமாரியில உள்ள என் துணிகளை பார்த்து பார்த்து என்னுடைய நினைவா தினமும் கதறி கதறி அழுதுருக்காங்க. நான் படிச்ச புக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எங்க அண்ணன் கண் கலங்கி இருக்காரு. எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்றதா இருந்தோம். அந்த பெண்ணு வீட்லயும் உன் தங்கச்சி ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லி அவங்க வீட்டுல பெண் தர மறுத்துட்டாங்க. அதனால எங்க அண்ணா இப்ப கல்யாணம் பண்ணாம தான் இருக்காரு. இன்னைக்கு எங்க அப்பா அம்மா எங்க அண்ணா இதெல்லாம் மறந்துட்டு என்ன சந்தோஷமா பாத்துக்கிறாங்க. இருந்தாலும் நான் குற்ற உணர்ச்சியில தினம் தினம் செத்து போறேன். இந்த அளவுக்கு காதல் தான் முக்கியம்னு சொல்லி சுயநலமா இருந்துட்டேன்னு சொல்லி எங்க அப்பா அம்மா நினைச்சும் எங்க அண்ணன் நினைச்சு ரொம்ப வருந்திக்கிட்டு இருக்கேன். என்னுடைய மாமியார் வீட்டுல என் மாமியார் என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டாலும் இடையிடையே சின்ன சின்ன சண்டை வரும் பொழுது சொல்லுவாங்க, நானும் 3 பொம்பளை பிள்ளை பெத்து வச்சேன், அவங்க எல்லாம் என் மானத்தை காப்பாத்திட்டாங்க, நீ உன் வீட்டுல இருந்து ஓடி வந்தவதானே சொல்லி என்ன அடிக்கடி பேசுவாங்க. அப்பெல்லாம் என் மனசு ரொம்ப குற்ற உணர்ச்சியில தவிச்சு போயிடும். ஆரம்பத்துல எங்கள் காதலை ஏற்றுக்கொண்ட எங்க மாமியார் அப்படி பேசும்பொழுது எங்க சொந்தக்காரங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு, எல்லாமே பேசத்தானே செய்வாங்க. அதனால எங்க அப்பா அம்மா மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்குன்னு சொல்லி நான் குற்ற உணர்ச்சியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன். பொதுவா என்னை போல் யாராவது காதலித்து திருமணம் செய்து கொண்டா அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மாவை அசிங்கப்படுத்தும் பொழுது எங்க அப்பா அம்மாவும் அப்படிதான் அசிங்கப்பட்டிருப்பாங்க சொல்லி அன்னைக்கு நான் துடிச்சு போயிருக்கேன். இந்த மாதிரி யாரை பற்றி பேசினாலும் நான் செய்த தவறினை எண்ணி எண்ணி அனலில் வந்த புழுவாய் தவித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றோடு 6 வருடங்கள் கடந்து விட்டன. ஆனாலும் இப்போது கூட அந்த நாளை நினைத்தாலும் என் மனதில் ஏதோ அரித்துக் கொண்டே இருக்கிறது. என் பெற்றோரை மிகவும் கஷ்டப்படுத்தி விட்டேனே, இனிமேலாவது அவர்கள் மனதை புண்படுத்தக் கூடாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அதனால தோழிகளே, இந்த பதிவை பார்க்கும் யாரும் தயவு செஞ்சு லவ் பண்ணீங்கன்னா வீட்டுல சொல்லி அப்பா அம்மாவோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணுங்க. அவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு நீங்க வாழ வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி இந்த சகோதரி அவர்கள் தன்னுடைய இணையதள பக்கத்துல இந்த பதிவை போட்டிருக்காங்க. உண்மையாலுமே பிள்ளைகளை பெற்ற அப்பா அம்மா அவங்கள வளர்க்கறதுக்கு மிகுந்த கனவோடு இருப்பாங்க. அந்த கனவை காதல்ங்கிற போர்வையில தவிடு முடிவு ஆக்கிட்டு அவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு வாழாதீங்கன்னு சொல்லி மேலும் தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லி இந்த பெண்மணி அவர்கள் தன்னுடைய இணையதள பக்கத்துல இந்த செய்தியை போட்டிருக்காங்க. இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட ஒரு பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கங்க. அதுல ஆளுங்கிற பெல்லை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். மீண்டும் ஒரு உண்மை தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.